ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் பாலக்கீரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடட்ட பிறகு 4 பல் பூண்டை தோல் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடட்ட பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம், இது கூட அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.